எனக்கு ஞாபகம் இருக்கிற வயசுல இருந்து காது குத்தணும் சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டுல எல்லா வருஷமா ரொம்ப பேருக்கு இவ குத்திட்டு இருந்தா இன்னைக்கு இவ குத்திக்க போறா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? ஹோட்டல்ல வேணாம், இன்பின் சர்டிஃபிகேட் போடுங்க. எது வரும்? இன்பின் சர்டிஃபிகேட் அப்படின்னா இன்பின் சர்டிஃபிகேட் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? வெரி ஹாப்பி தட் ஐ குத்தி மை காது. அந்த காது குத்துல இருந்து அவரவரே தெரியாம திட்டிட்டேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஹாய் எவ்ரிவன், நாங்கள் வந்து ரொம்ப பொறுப்பான யூடியூபர்ஸாக ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ எடுக்கிறோம். அண்ட் இன்னைக்கு லாங் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து என்னோட 6 வருஷ கனவை வந்து இன்னைக்கு நிறைவேற்ற போறேன், காது குத்த போறேன். பேசிக்கலி இது வரைக்கும் மட்டும் தான் இருக்கா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆனா இப்ப வந்து உண்மையா செகண்ட் பேசிங் குத்த போறேன். நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வயசுல இருந்து காது குத்தணும் சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டுல எல்லா வருஷமா ரொம்ப பேருக்கு இவ குத்திட்டு இருந்தா இன்னைக்கு இவ குத்திக்க போறா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இத்தனை வருஷம் என் வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா 12th முடிச்சு குத்திக்கோன்னு சொன்னாங்க. இப்போ உண்மையாவே 12th முடிச்சிட்டேன். என்னன்னா இப்ப எப்படி சொல்ற, சில பேருக்கு நம்ம டீனேஜர்ஸ்க்கெல்லாம் எப்படின்னா, பேரண்ட் ஓகே சொல்ற வரைக்கும் ஒரு விஷயம் வேணும்னு தோணும். அவங்க ஓகேன்னு சொன்னோடனே வேணுமான்னு தோணும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு 2 நாள் முன்னாடி. இப்போ கூட வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இன்னும் லைக் கன் பக்கத்துல கொண்டெல்லாம் வரல, பட் அதுக்குள்ள எனக்கு பயம் வந்துருச்சு. இருங்க இப்போ இதுல ட்விஸ்ட் என்னன்னா சொல்லிட்டா, நம்ம வந்து இங்க வர வரைக்கும் நம்ம வந்து கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா, அப்பா வந்து கோல்டு தான் போடணும்ட்டாரு. அதனால கோல்டு வந்து கன்ல பிளேஸ் பண்ண மாட்டாங்களாம், மேனுவலா குத்துவாங்களாம். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். எனக்கு வேற எரும மாடு சைஸ் பெத்து வச்சிருக்காங்க. இவ்வளவு குண்டாவா இருக்கும் யாருக்காச்சும் காது. இந்த 2 பண்ணி வச்சு எங்க 2 பேருக்குமே அப்படிதான் குண்டான காது. அவரை வச்சு குத்தி உள்ள போறோம், நான் அவரை குத்திடுவேன். இதெல்லாம் பயப்பட வேண்டியது இவரோட நான் தான். ஏன்னா இவன் ஊசி போடுறப்ப கையை பிடிச்சி ஒரு வாடி கடிச்சு வச்சுட்டா. இருங்க, ஒரு காது குத்துறப்ப என்ன பண்ணுவான்னு தெரியல. வரும்போது இங்க நெயில் வச்சு கையெல்லாம் பதிஞ்சிச்சு பயத்துல. நான் இன்ஜெக்ஷன் போட்டாலே அழுவுற கேஸ். சரியா, இன்ஜெக்ஷனுக்கு ஐ கிரை. இஃப் தே டேக் மை பிளட் அவுட் ஆர் தே இன்ஜெக்ட் சம்திங், ஐ வில் கிரை. காது குத்து. ஆனா இப்ப வந்து இன்னைக்கு காலைல வரைக்கும் யோசிச்சேன், நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். ஜிஆர்டி வந்து இன்னைக்கு மழை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, என்னென்னமோ பாசிபிலிட்டி யோசிச்சேன். எதுவுமே நடக்கல. கடைசியில பார்த்தா வந்துட்டோம். இப்போ வந்து தோடு சூஸ் பண்ணிட்டு குத்தணும். பக்கு இருக்கு. நான் சூஸ் பண்ணி வச்ச தோட்டா நான் காமிக்கிறேன், ப்ளீஸ் கம். என் அப்பா வந்து காது குத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டார், நீ கம்பல்சரி கோல்டு தான் போடணும். என்னமோ அது கஷ்டமான கண்டிஷன் மாதிரி. யாராவது கோல்டு போட்டுக்கோனா வேணான்னு சொல்லுவாங்களா. என் அப்பா அது வந்து இனிமேல் கோல்டு தான் போடணும், வேற ஏதாவது போட்டால் காது குத்த விட மாட்டேன் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக் ஓகே, யுவர் பேயிங், தாராளமாக பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்த கேப்பில் இதெல்லாம் தான் வந்து செகண்ட் பியர்சிங் ஸ்டட்ஸு. நான் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. குட்டி ஃப்ளார் மாதிரி. அண்ட் திஸ் இஸ் லிட்டில் டெயின்டி கிடையாது, எனக்கு தெரியல, வார்த்தை தெரியல. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிகாஸ் இது கொஞ்சம் இப்படி இருக்கா, ஸோ இங்கே வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு. காது பக்கத்தில் போனாலே உள்ள ஹார்ட் டப்புன்னு அடிக்குது எனக்கு. தட்ஸ் ஓகே. திஸ் இஸ் அனதர் டிசைன். இது வந்து சோஃபார் இதெல்லாம் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சது. இதுக்கப்புறம் தான் எதுன்னு சூஸ் பண்ணி போய் காது குத்தணும். ஓகே, சி கடைசியில் இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது இது ஒன்று, இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இப்போ என் அப்பா கொஞ்சம் மிஸ்லீடிங்காக பேசினதால என் கூட வந்திருக்க அங்கிள் வந்து 4 தோடு வாங்க போறியா பாப்பா, அதாவது 8 இது குத்திக்க போறியா பாப்பா அப்படின்னு கேட்குறாரு. பட் லைக் என் அப்பாவோட கண்டிஷன் என்னன்னா, இதுவும் கோல்டு தான் போடணும், இதுவும் கோல்டு தான் போடணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஒன்று வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஃபீல்டில் போட்டுட்டு கல் வச்சது போட்டுட்டு, இன்னொன்று வந்து கல் வைக்காம நம்ம ஊர்க்காரங்க போடுவோம்ல அழகா, அந்த மாதிரி ஒரு டாட், அந்த மாதிரி ஊர்க்காரங்க மாதிரி சொல்லணுமா? நாங்க ஊர்க்காரங்க தான், நாங்க திருச்சிக்காரங்க தான். நீங்க நான் சென்னை, நீங்க சென்னை, நாங்க திருச்சி தான். அதனால எங்களுக்கு இப்போ வந்து the question is இதுவா, ஏன்னா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸோ செலக்ட் பண்ண நான் ஒரு ஐடியா சொல்றேன். இருங்க, இதுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? ஹோட்டல்ல வேணாம், இன்பின் சர்டிஃபிகேட் போடுங்க. எது வரும்? இன்பின் சர்டிஃபிகேட். அப்படின்னா இன்பின் சர்டிஃபிகேட் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? இன்பின் சர்டிஃபிகேட், இன்பின் அவுட். யோ இன்கி பிங்கி போகியாது. இன் அவுட். அப்ப எது சூஸ் பண்ணலாம்? ஏதோ அவுட்ல போச்சு, அதுக்கு வரணும். வெஸ்ட் நோட். இதுக்கு எத்தனை பேர் ஓட் பண்றீங்க எல்லாம் பாருங்க.
அம்மாவும் ஓட் பண்றாங்க இதுக்கு சேர்த்து. இன்னும் 3 பேர் ஓட் பண்ணிட்டாங்க. இல்ல பாப்பா, நீ எதை தூக்குறாலும் நான் ஓட் பண்ணுவேன். டிரா கைஸ். நீங்க எது சொல்றீங்க? நீங்க எது கிராம் அதிகமா இருக்கோ அதை தான் சொல்லுவீங்க, கரெக்டா? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. நீங்க எது சொல்றீங்க? எது நல்லா இருக்கு இதுல? இதுவா? ஓகே, இதுக்கு 4 votes. நீங்க இதுவா? ஏமா இன்பின் சர்டிஃபிகேட் தான் வொர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. காட்டு எதை செலக்ட் பண்ணங்கறத காட்டு. இன்பின் சர்டிஃபிகேட் மூலமா தெரியல. அம்மா ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எதுமா எடுக்கட்டுமா? நான் போடுற தோடு சைஸ் பாரு. See, this one is the one எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. பட் இதுதான் அந்த அம்மா வலிக்குதுமா. இதுக்கே நான் இன்னும் ரெண்டாவது காது குத்தும்போது என்ன ஆகும்? அதெல்லாம் வலிக்காது. அத பத்தி நம்ம பேச வேண்டாம். இது பேர் தான் பீக் கேஸ் லைட்டிங். கைஸ் இதுக்கே அவளோட இயர் லோப் வந்து ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவே வலிக்குது. நான் எப்படி போட போதுதான் வலிக்கும். அது குத்துறாங்களே. போட்டதுக்கு அப்புறம் வலிக்காது. ஏன்னு சொல்லு. எனக்கு இப்போ ரெண்டும் பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது? இல்ல அது நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த காது காட்டு. See, this is very pretty. I like that. I love this. இது வந்து அந்த இது கார்ட்போர்ட்ல பார்த்த அளவுக்கு எனக்கு காதுல போட்டப்ப பிடிக்கல. So I am going with this. என்னோட ஆப்ஷன் இதுக்கு தான் நிறைய ஓட்ஸ் வந்துச்சு. இத 5 ஓட்ஸ் வந்துச்சு. சோ அதனால நம்ம இதான் குத்த போறோம். இத போட போறோம். நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. So செகண்ட் தோடும் கோல்ட் போட வேண்டும் என்று சொன்னதால் I have chosen this. நான் தான் செலக்ட் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு ட்விஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேனுவல் போட்டா நம்பிங் க்ரீம் இருக்கு நினைச்சோம். ஆனா இப்போ நம்பிங் க்ரீமும் கிடையாது. ஸோ டைரக்டா எடுத்து குத்துறது தான் மேனுவலே. ஜஸ்ட் புதுக். Okay, but this is the தோடு. I'm very scared. இப்போ ஏற்கனவே பாருங்க இவங்க ரெட்டா இருக்குன்னு ப்ளஷ்லாம் போடல. இது வெச்சு பார்த்ததுக்கே காது ரெட்டா இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு கோல்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கியே கொடுக்கலாம்னு சொல்ல மாட்டேன், வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் தென் இட் வாஸ் மோர் ஆஃப் அப்பா சாய்ஸ், அம்மா சாய்ஸ், பாட்டி சாய்ஸ், தாத்தா சாய்ஸ் அப்படின்னா 17 வருஷத்துல முதல் தடவை நானே கடைக்கு வந்து நானே சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் கோல்டு இது, செகண்ட் பீஸ் ஆஃப் கோல்டு இது. ஸோ இப்போ நான் வந்து நம்பிங் க்ரீம் நேற்று தூங்கத்து மாதிரி இப்படி குத்திலாம் பார்த்தேன். சரி நம்ம இப்போ இல்லை வேணாம் அவங்க காதலிக்கும் இதுக்கேவா இப்படி பண்ணிலாம் பார்த்தேன். சரி நம்பிங் க்ரீம் போட்டால் வலிக்காது, அந்த டைமுக்கு வலிக்காது, அப்புறம் தானே வலிக்கும், அதை நம்ம பேர் பண்ணிக்கலாம் நினைச்சா இங்க வந்து பார்த்தா நம்பிங் க்ரீம் அலர்ஜி ஆயிருமா, போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவ்வளவு கேவலமா போயிட்டு நானு இப்போ வந்து காது வேற எருமை சைஸுக்கு பெற்று வச்சிருக்கேன். உன்னதான் நான் ரெடி இல்ல. ஐயோ எங்க உட்காரணும்? அது வேற ஒண்ணும் இல்ல. எடிட் பண்ணி வலி மட்டும் தெரியக்கூடாது. ஐயோ இல்ல அதுல யூஸ் பண்ணல. இது போட்டா வலிக்காதா? இத்தனை பேர் பார்த்தாதீங்க, நான் அழுதுருவேன். வலிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அது கிரீம் அது பர்னால். அவருக்கு வலிக்காது. இதான் சிங்கப்பெண் இருக்கா? இரு, அது ஒண்ணுமே இல்லையே. நீ எப்பேற்பட்ட சிங்கப்பெண்ணுங்கிறது காட்டுறேன். அட்லி படத்துல வந்து சிங்கப்பெண் கூட ஒண்ணும் இதை குத்துறோம். போய் பன்னீர் டிக்கா சாப்பிடுறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. அப்ப 2 தடவை இந்த காதை அந்த காதை பயப்பட போறாங்க. இப்ப கத்துற நீ கத்தவே மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் குத்துருக்கேன். உள்ள நமச்சு போய் அந்த இடத்துல காது இருக்கிறதே உனக்கு தெரியாது. தெரியுதா என்ன? தெரியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு காது குத்துறதுக்கு அப்புறம் இப்பதான் உன் கூட காது குத்து யாருமே வந்து பேசவே கூடாது. படம் வரைய அந்தமா கேஸ் லைட் பண்ற பாவம். இது கேளு பாப்பா, இது கேளு. நீ என்ன வேணாலும் அங்கிள் வாயில டேப் போட்டு ஒட்டிடுவேன், சும்மா இருங்க. இந்த இடத்துல ஒரு மீன் போடுறோம். குத்துங்க எசமா குத்துங்க. தேவா குத்த போறான்னு இல்ல குத்தியாச்சு பாப்பா, அவ்வளவுதான் பாப்பா. அது சூப்பர். Be pretty for the cameras, come on. வலியே இல்லாம குத்திட்டீங்க பிரதர். நான் சொன்னல, ஆனா நீ சவுண்ட் போட மாட்டேன்னு.
2 minutes ஐயோ மேட்ச் பாப்பா அந்த வலியோட டப்புனு போயிடும். Come on, லாரா ready? லாரா லாரா கம் ஆன். குத்தியாச்சா? எவ்வளவு பெரிய மாஸ்டர் எக்ஸ்பர்ட் இத குத்திருக்க பாருங்க. சவுண்டே போடல. கண்ணு வேர்க்குது. மா பிராக்டிஸ் சாமி பொறுமை பொறுமை ஐயோ கொதிக்கிறாரு. எப்படி ஹாப்பியா? கியூட்டா? ரெட் ஆயிருச்சு காது. ஆனா திக்கா, திக்கா, திக்கா. நான் நினைச்சேன் அழுவவே இல்லை நான் முதத்தோடு குத்தியாச்சு. ஆனா நான் வந்து அழுவேன் ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைச்சேன். அவர் 3, 2, 1 கூட சொல்ல வச்சு பாக்குறாருன்னு நினைச்சா குத்தியே முடிச்சுட்டாரு. வச்சு பாக்குறாரு நினைச்சா குத்தியே முடிச்சுட்டாரு. ஓ மை காட் அது குத்தியாச்சு. ஓகே. காது குத்துற ஹாப்பியா இருக்கு. காது குத்துறதுக்கு கை அவர் கை புடிச்சிட்டு வலிக்கலையா? காது குத்துறதுக்கு நான் காசு கொடுத்தேன். அதுதான் எனக்கு ஹாப்பி. தேங்க்யூ. காது குத்தியாச்சு. நான் அழுவேன் கதறுவேன் என்னென்னமோ நினைச்சேன். பார்த்தா அவரு வச்சு பார்க்க நினைச்சா குத்தியே முடிச்சிட்டாரு. இந்த சைடு இது ப்ளீஸ் ப்ளீஸ்னா டம்மால குத்தி முடிச்சிட்டாரு. ஐ தாட் இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். பிகாஸ் நான் சொன்னாலே எனக்கு கொஞ்சம் காது குண்டா இருக்கு, ரொம்ப நேரம் ஆகும், வச்சு வச்சு குத்துவாங்க, உள்ளே போ அதெல்லாம் நினைச்சா இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. And it looks so pretty. நான் வந்து பிறந்ததுல இருந்து இப்பதான் வந்து ரெண்டுமே ஒண்ணு இல்ல ரெண்டுமே நான் வந்து கோல்ட் போட்டிருக்கேன். so happy. I thought I'll cry but ஆனா நான் வந்து ரியாக்ஷனே இல்ல. அழுவவே இல்ல. கொஞ்சம் மானங்கிட்ட நான் இந்த மாதிரி ஜிஆர்டில இப்போ கொஞ்சம் குத்திட்டேன் இல்ல டான்ஸ் ஆடிட்டு ஃபுல் ஃப்ளோர்ல. பட் ஓகே ஐ வெரி ஹாப்பி தட் ஐ குத்திட்டேன் காது. அந்த காது குத்துல இருந்து அவரை வேற தெரியாம திட்டிட்டேன். பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன அதனால லூசு பையில எல்லாம் திட்டிட்டேன். ஒரு அப்ப ஒரு வாட்டி திட்டினா போதும். காது குத்துற ஹக் பண்ண போய் வந்து இப்ப இதனால எனக்கு என்ன நடக்கும்? நம்ம இந்த ஃப்ளோர் இவளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, எனக்கும் சீக்கிரமே பெர்மிஷன் வாய்ப்பு இல்ல. ஆமா. அதனால என்ன பண்ண அடுத்த வருஷம் கன்வின்ஸ் ஆகிட்டு நீ அவ்வளவு மாதிரியே என்ன திட்டு அடுத்த வருஷம் 10th கோச் முடிஞ்ச உடனே குத்துரும். பர்மிஷன் ரிஜெக்டட் குத்துறேன் அவ்வளவுதான். ஸோ காது குத்துனது என்னவோ அவங்களுக்கு தான். பட் அந்த காது குத்தி முடிக்கிறதுக்குள்ளார வலிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து அதிகமாக ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்தது நமக்கு தான். அப்பா வாச்சே இந்த மொத 11 மாதத்தில் எப்படி காது குத்தணுமோ அதே ஃபீல் தான் இப்போது இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக குத்தி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்கும்.